தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள்கிட்ட பேசுவது கூட சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் யம காதகி. இந்த படம் வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை தெலுங்குல இருந்து ஒருத்தர் தயாரிச்சிருக்காரு. ஹைதராபாத்ல இருந்து சீனிவாச ராவ் ஜலகம் அப்படிங்கிறவர். இந்த படத்தில் ரூபா கொடுவையூர், கீதா கைலாசம், ராமசாமி, ஹரிதா, ராஜு ராஜப்பன் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. படத்தை எழுதி இயக்கி இருப்பது பெபின் ராஜ் ஜெயசீலன். ஒளிப்பதிவு சுஜித் சாரங். வசனம் எஸ் ராஜேந்திரன். கலை இயக்கம் பி ஜோசப் பிபின். திடீர்னு ஏதாவது ஒரு நல்ல படங்கள் நம்மள மனசை மைண்டை திசை திருப்பி விடும். அந்த மாதிரியான இது ஒரு சின்ன பட்ஜெட் படம், ஆனால் ஒரு அழகான ஒரு சிறுகதை போன்ற ஒரு படம். சிறுகதை தான், ஒரு பேய் கதை தான், ஆனால் பேய் மாதிரி இருக்காது. சாதி கதை தான், ஆனால் சாதியம் உள்ளே இருக்கும். ஆனால் நீங்கள் தேடி பார்த்தா கிடைக்கும். அப்படித்தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர். ரொம்ப பாராட்டணும். ரொம்ப அழகான, ரொம்ப சிம்பிளான ஒரு கதை. ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. எல்லாரும் தூக்கவே முடியல. அதாவது பொணமே எந்திரிச்சு உட்காருது, பயந்து போகிறாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த பெண் மரணத்திற்கு பின்பு அந்த ஆவின்னு ஒன்று இருக்குல்ல, ஆன்மான்னு ஒன்று இருக்குல்ல, அது அடங்காமல் இருக்கு. அதுக்கு சாந்திப்படுத்தணும், சாந்தமாக்கணும். அதுக்கு ஏதோ தீராத ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால தான் அதுக்கு இப்படியெல்லாம் தகராறு பண்ணுதுன்னு மக்கள் எல்லாம், ஊர் மக்கள்லாம் பேசுகிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. அப்போ இந்த அந்த பொண்ணோட தற்கொலைக்கு யார் யார் அவங்க அந்த பொண்ணை தள்ளினாங்க அப்படி சொல்லி ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையா தேடி கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியாக யார் அந்த பொண்ணின் தற்கொலைக்கு காரணம்னு கடைசியாக தெரிஞ்சுது. அந்த பொண்ணுக்கே தெரிஞ்ச உடனே அவருடைய ஆன்மா அந்த பொண்ணை விட்டு விலகி போயிடுது. அதுதான் படம். வித்தியாசமா இல்லை. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வந்ததே இல்லை இந்த மாதிரியான ஒரு கதை. அழகான கதை. அழகாக நரேஷன் பண்ணியிருக்காரு, அழகாக டைரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணம்மா நடித்த பொண்ணு இருக்கு பாருங்க, ரூபா கொடுவையூர். தெலுங்குல நிறைய 3-4 சினிமாவில் நடிச்சிருக்காங்களாம். சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஒரு அந்த பொண்ணம்மா எந்த ஆக்ஷனும் இல்லாமல் இருக்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு. ஒரு நமக்கே ஒரு திடுக்குன்னு ஒரு உணர்வு வரும் அந்த படத்தை பார்க்கும்போது. கோபமெல்லாம் இல்லை, ஆனால் சாந்தமாக இருக்குது. ஆனால் அந்த சாந்தத்துக்குள்ளே ஒரு எரிமலை பொங்கிக்கிட்டு இருக்கு. அதை அடக்க முடியல. அடக்கிறதுக்கு ஒரே வழி அந்த பொண்ணு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். என் சாவுக்கு யார் காரணம்? ஒரே கேள்விதான், என் சாவுக்கு யார் காரணம்? கண்டுபிடிச்சா இன்னைக்கு சொல்லாமல் நான் இந்த உடலை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு அந்த ஆவி இதை உட்காந்து தகராறு பண்ணுது. கடைசியாக கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க ஒரு அம்மா. என்ன ஒரு நடிப்பு! அந்த பொண்ணு செம்மையாக நடிச்சிருக்காங்க. அதோட அந்த பொண்ணு நிஜமாக அந்த பொண்ணை ஒருத்தர் லவ் பண்ணுறான், ஒருத்தர் லவ் டார்ச்சர் கொடுக்குறான், இன்னொருத்தர் நிஜமான லவ்வர் இருக்கான். அவங்ககிட்டையெல்லாம் பேசி பழகி ஒரு பாடல் காட்சியில் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அந்த பொண்ணு. சிறந்த நடிப்பு அந்த பொண்ணு. அதுக்கடுத்து அந்த பொண்ணோட அம்மாவை நடித்த கீதா கைலாசம் பிச்சிருக்காங்க மனசு. அந்த பொண்ணு உசுரோடு இருக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு இறந்த உடனே அப்படியே சித்தப்புறம்பை பிடிச்ச மாதிரி ஓரமாக உட்காந்துருவாங்க. விட்டுட்டு போயிட்டான் திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கடைசியாக அந்த அவங்களுக்கே ஒரு ஸ்ட்ரக் ஆகும். இந்த விஷயத்தில் நம்ம என்ன செஞ்சோம், நம்ம அந்த பொண்ணை என்ன செஞ்சோம்னு சொல்லிட்டு அவங்க போய் மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்பாங்க. அதுதான் படத்தோட கிளைமேக்ஸ். அட்டகாசமான கிளைமேக்ஸ். அவங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்கிற நட்பு, பாசம் தான் இந்த படத்தோட அடிநாதம். ரொம்ப அழகாக அதை பண்ணியிருக்காங்க கீதா கைலாசம். மிக பிரமாதமான நடிப்பு, பாராட்டணும். அப்புறம் உங்களுக்கு அப்பாவை நடித்தவர் ரொம்ப இயல்பான ஒரு நடிப்பை காண்பிச்சிருக்காரு. ஒரு கிராமத்து தலைவர் வேற வீட்டிலேயே எப்படி ஒரு தன்னுடைய பொண்ணு சூசைட் பண்ணிக்கிடுச்சு அப்படின்றத விட அவர் கை நீட்டிட்டாரு. அந்த பொண்ணை, தன் பொண்ணை அடிச்சிட்டோம் அதனால தான் அது இறந்துச்சுன்னு அவர் உண்மையாக நம்புறாரு. அதனால தானும் இந்த கொலையில், தானும் இந்த தற்கொலையில் ஒரு காரணம் அப்படி சொல்லி அவர் அழுகிறாரு. அவரும் சிறப்பாக நடிச்சிருக்காரு. அப்புறம் அவருடைய அண்ணியா நடிச்ச, அந்த பொண்ணோட அண்ணியா நடிச்ச ஹரிதா, இந்த படம் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி. ஆனால் இந்த படத்துல தான் ரொம்பவும் அழுக வச்சிருக்காங்க. ரொம்பவும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க அவங்க. ஒவ்வொருடைய பேச்சும் அந்த கர்ப்பிணி பெண் வேடத்திலேயே பேச்சும் உண்மையாக அழகா இருக்கு. அப்புறம் அது படத்தில் நடித்த அத்தனை கதாபாத்திரங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிராமத்து ஜனங்கள். ஒரே ஒருவர் பொற்குடி அப்படிங்கிறவர் பக்கத்து வீட்டுக்காரமாவோ நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இடையில கதையை நகர்த்துறதுக்காக வசனங்கள் பேசி திரைக்கதையை நகர்த்த உதவி இருக்காங்க.
அவர் அந்த படத்தில் ஒரு எல்லா வீட்லேயும் ஒரு குடியாரை இருப்பான்ல, அது மாதிரி ஒரு குடியாரை உட்காந்துக்கிட்டு பயங்கர கலாட்டா பண்ணி ஒரு வசனம் பேசிக்கிட்டு இருக்காப்புல. அவன் பேசுகிற வசனமே ஒரு நல்ல காமெடி, அதுவும் ஏற்றுக்கணும். படத்தில் அடிநாளமாக சொல்லப்படுவது சாதி பிரச்சனை, மேல் ஜாதி கீழ் ஜாதி, ஆதிக்க சாதி ஆண்ட சாதி, அந்த சாதிக்காரங்களை இவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது, அந்த இடத்துல போய் கல்யாணம் பண்ணால் குடும்பத்தை ஊருக்குள்ளே வாழ முடியாது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது, அந்த இன்னமும் அந்த மாதிரியான சாதிய கட்டுப்பாடுகள், சாதிய எதிர்ப்புகள், ஆணவ கொலைகள் இன்னமும் இருக்குது அப்படிங்கிறத இந்த படமும் காட்டியிருக்கு. ஆனால் அந்த ஆணவ கொலையை தாண்டி இதிலிருந்து அந்த பொண்ணை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கடைசியாக கேட்குறாங்க. அந்த அம்மாவுக்கு இருக்குது. அந்த அம்மா அதை செய்ய தவறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான கோணத்தில் இந்த படத்தை அணுகியிருக்காரு அந்த டைரக்டர். நிச்சயமாக அவரை பாராட்டணும். படத்துக்கு ஒளிப்பதிவு செய்திருக்க சுஜித் சாரங் ரொம்ப அற்புதமான ஒரு ஒளிப்பதிவு. ஃபஸ்ட்டு ஷாட்லேயே பிரமிக்க வச்சிட்டாப்புல. அந்த வயல்வெளியில் அப்படியே காட்டியிருக்காரு ட்ராவல் ஷாட்டில், பிரமாதம். ஃபஸ்ட்டு ஷாட், வெரி ஃபஸ்ட்டு ஷாட்லேயே கலக்கிட்டார். அதுலேருந்து படம் முழுக்க அது அவருடைய கேமராவின் பங்களிப்பு மிக அபாரம். ஏன்னா அந்த படத்துக்கு எந்த ஒரு லைட்டிங்ஸ் அவங்க யூஸ் பண்ணலைங்கிறது நல்லா தெரியுது. லைட்டிங்ஸே வேணாம் அப்படி சொல்லிட்டு, லைட்டிங்ஸே இல்லாமல் இயற்கை வெளிச்சத்துலேயே ரொம்ப அழகாக ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுவே ரொம்ப கேட்குறதுக்கு அழகாக இருக்குது. ஒரு பக்கம் பின்னணி இசையும் ரொம்ப அழகாக மொத்தமாக போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு சில பின்னணி இசையில் நம்மளை தூக்கி விட்டு நம்மளை ஒரு பயமுறுத்தியிருக்காங்க. அதை பணம் எந்திரிச்சு உட்காந்த உடனே நம்மளே தூக்கி போடுற மாதிரி ஒரு உணர்வு வருது. அதுக்கு பின்னணி செய்த உதவி இருக்குது. அப்புறம் ஒரு பாடல், சோக பாட்டு ஒன்று, பிரமாதமான பாட்டு. இந்த ஆண்டின் மிக சிறந்த பாடல்னே நம்ம அதை சொல்லலாம். உண்மையாக ரொம்ப நல்ல பாடல். அது பாராட்ட வேண்டிய விஷயம். இது எழுதினவங்களையும் பாராட்டணும், இசையமைச்சரையும் பாராட்டணும். படம் மொத்தமாக சொல்ல வருகின்ற விஷயம் சாதிய பிரச்சனையோ அதே பிரச்சனையோ, ஆனால் அதை குடும்பத்தில் இருப்பவர்கள் அதை மிக சரியான விதத்தில் கையாண்டு அதுக்கு தீர்வு சொல்லணும் அப்படிங்கிறது தான் அந்த படத்தில் இயக்குனர் சொல்லியிருக்கிற விஷயம். அதை ப்ரெசன்டேஷனாக ஒரு அப்படியே புரட்டி போடுற மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காரு. நிச்சயமாக இந்த படம் அவசியம் பார்த்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். வெகுஜன சினிமாவுக்குலாம் எது இல்லை அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. நிச்சயமாக இது போன்ற படங்களை நாம் ஊக்குவித்தால்தான் இது போன்ற ஒரு நியாயமான படங்கள், நேர்மையான படங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த படத்தோட இயக்குனர் மிக சிறந்த இயக்குனர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய இயக்குதல் திறமை இன்னமும் பல படங்களில் அவர் இன்னும் பல படங்களை டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டுறோம். இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை கலைஞர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இந்த படம் அவசியம் பார்த்தாக வேண்டிய படம், அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க, அவசியம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.